ஹாய், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சின்னதாக ஒரு ஈவினிங் vlog தான். ஈவினிங் போல் ரெடி ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு டெஸ்ட் ஒன்று ரிப்போர்ட் வாங்கணும். சரி சொல்லிவிட்டு அங்கே போகலாம் ஈவினிங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு போயிடலாம். ஏன்னா எப்பயுமே ஆட்டோவில் தான் போகிறோம். சரி பைக்கில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இந்த டைம் தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இது வந்து எனக்கு ப்ளட் கவுண்ட் ஏற மாட்டேங்குது அப்படின்றதுக்காக எடுத்த டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். 2 daysல வந்துடும்னாங்க. 1 week ஆச்சு. எனக்கு ரிப்போர்ட் ஃபோனுக்கு வரவே இல்லை. ஏன் என்னாச்சுன்னு தெரியல. அதனால் நேர்லேயே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக வந்து நானும் அவரும் கிளம்பிட்டோம். ஒரு 14 அன்றைக்கி எடுத்தோம். இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னுமே வரலை. எப்பவுமே நார்மலாக கவர்மெண்ட்டில் எடுக்கிற ரிப்போர்ட் கூட எனக்கு கையில் வந்துடும், வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஆனால் இந்த ரிப்போர்ட் மட்டும் எனக்கு வரலை. இது வந்து பெரிய டெஸ்ட்டோ என்னமோ சொன்னாங்க, அந்த டெஸ்ட்டு. சரி நம்மளே வாங்க கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கிளம்பணும். அது 24 hours ஹாஸ்பிட்டல் தான். அப்படின்னு 24 hours எப்பயுமே இருக்கும் அப்படின்ட்டு போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தா 12 o'clockலாம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. லேபில் வந்து ரிசல்ட்டு டெஸ்ட் எதுவும் கிடையாது, 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிடுச்சின்ட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான். அப்புறம் சரி அங்கே இல்லையேன்னு சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கு வாங்கிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டு வர வரையில் சின்னதாக ஒரு மாம்பழம் கொய்யாக்கா சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை. கன்சீவ் ஆன ஸ்டார்டிங்கில் வந்து கொய்யாக்காலாம் வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில். இப்போ தான் அதோட கொய்யாப்பழமே கண்ணில் காட்டுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு சில எலக்ட்ரிக்கல் திங்ஸ் வாங்கணும், அப்படி சுவிட்ச் போர்டெலாம் போயிடுச்சு, அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு போயிருந்தோம். வாங்கிட்டு உத்ராவையும் டியூஷன்லேருந்து கூட்டின்னு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் ரொம்ப நாளாக மோமோஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் இவர்கிட்ட. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் லீவ் போட்டனால கூப்பிட்டு போனார். சின்னதாக ஒரு கடையில் போய்ட்டு ஃப்ரைட் மோமோஸ் வாங்கி, வெஜ்ஜு தான், ஃப்ரைட் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தால் டிஃபன் ரெடியாக இருந்தது. இட்லியும் சட்னி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு என் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்து அவரோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. சுவிட்ச் போர்டில் பண்ணுற வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் அவரே இந்த ஒர்க்லாம் பார்த்துருவார். அதெல்லாம் பார்த்தாரு. நானுமே சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உத்ரா வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டு மேடமும் தூங்க வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இது வரைக்கும் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் வந்து வ்ளாக்ஸு எல்லாமே வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.